ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, திவினேஷ் அவர்களுக்கு இப்படியும் வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குங்க. அதுக்கான பின்னணிகள் என்ன, ரீசெண்டாக அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்கான அப்டேட் தாங்க இந்த வீடியோவில் இருக்க போகுது. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ ஜி தமிழ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சேனல் வந்து நிறைய டேலண்டான பர்சன்ஸ் வந்து வெளியே வந்திருக்காங்க. அதாவது குறிப்பிட்டு சரிகமப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு காம்படிஷன் மூலமா அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில் அதாவது லாஸ்ட் சீசன் சரிகமப்பா ஜூனியர் லிட்டில் சாம்பியன் சீசன் 4ல டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் திவினேஷ். ஸோ இவருக்கு ஆல்ரெடி நிறைய ஃபேன் பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மெல்லிசை நாயகன் அப்படின்ற ஒரு தனி பேர் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ ரீசெண்டா ஜி குடும்ப விருது 2025ல கூட இவருக்கு 2 விருது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாங்க. சூரிய சார் கையில வாங்கியிருப்பாரு. JFW அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விருதும் வாங்கியிருப்பாரு. தமிழ்நாட்டுல ரொம்பவே பப்ளிக் ஃபிகரா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு பர்சன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு இவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், இவர் பாடக்கூடிய விஷயங்கள் சூப்பரா ரீச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவருடைய வாய்ஸ்ல இருந்து ஓல்டு சாங்க கேட்கும் போது அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க. ஏன்னா இவருடைய மெலலை வாய்ஸ்ல இருந்து கேட்கும்போது ஸோ அதுக்கு ஒரு தனி சுகம் அப்படி கூட சொல்லலாம். குறிப்பா ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சாருக்கு வந்து இவர் வந்து ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். எங்க பார்த்தாலும் இவர் வந்து பாராட்டிட்டே இருப்பாரு. ரீசெண்டா சரிகமபால ஓல்ட் இஸ் கோல்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்ட் நடந்துச்சு. அதுல கூட வந்து பாத்தீங்கன்னா தினேஷ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. அந்த அளவுக்கு பழைய பாட்டை இவரோட வாய்ஸ்ல கேட்கும்போது அவ்வளவு சூப்பரா இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். இவருக்கு இப்ப ரீசெண்டா நிறைய ஆர்கெஸ்ட்ராலையும் நிறைய ஷோஸ் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கான். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா கனடா கூட லைவ் கான்சர்ட் கூட பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி இவருக்கு நாளுக்கு நாள் இவருக்கான அவார்ட்ஸ் அது மட்டும் இல்லாம நிறைய ஷோஸ் வந்து புக் ஆகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? திவினேஷோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு? ஸோ மறக்காம உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த திவினேஷ் ஃபேன்ஸ் ஆகிய நீங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.